எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை ஸ்டைலில் இருக்கிற காளான் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். காளான் இல்லாமல் முட்டைகோஸை வச்சு எப்படி ஈஸியாக இந்த ரெசிபியை செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காளான் ரெசிபியை நம்ம செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே குழிக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா கொடுக்கும். இப்போ கரம் மசாலா அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லாததுனால நான் கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேசரி பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். கலருக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க. இதில் கோஸ் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிறதுனால அதுலேயே தண்ணி இருக்கும். அதனால் நல்லா கை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கோஸில் இருக்கிற தண்ணி ஈரப்பசம் நமக்கு கிடைக்கும். நான் எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோன்னா அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி பத்தலைன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்காமல் எவ்வளோ கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தெளித்து நான் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ நான் 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கையில் ஊற்றி லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பிசைய ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். நமக்கு காளான் ரெசிபி கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டில் வரும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஊற்றி தெளிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தெளிச்சிட்டு மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மாவு லூஸாக விழணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படாது. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மறுபடியும் அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகாக ட்ராப்பாக விழணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதோ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்து போட்டோன்னா மொத்தமாக விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிட்டோம். இது நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக போடாதீங்க. சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக உங்களுக்கு பொரிஞ்சு வரும். இந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. உருண்டையாக அழகாக நீங்கள் ஷேப்பாக போடணும்லாம் கிடையாது. ஏன்னா அதை நம்ம பிக்க தான் போகிறோம். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையும் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் தள்ளி போட்டாலும் அது எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் வரும். அது தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரையுமே அதை எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் திருப்பும் போது இந்த மாதிரி மொத்தமாக தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். இதை அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். இப்போ எல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதை நான் இந்த மாதிரி தனியாக கொத்தி விட்டு எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நான் பிரித்ததுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்சதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது காளானுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். அதனால் நல்லா இதை பொரித்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பிச்சிக்கணும்.
இப்போ நான் மற்ற உருண்டைங்களை எல்லாத்தையும் சேர்த்து இதே மாதிரி நான் பொரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் போட்டு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒரு 10 பேர் இல்லைனா 8 பேர்கிட்ட வரையுமே சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உருண்டைகளை இந்த மாதிரி 3 பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால 3ஆக பிச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பிச்சு நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கட்டியும் மறுபடியும் இன்னொரு கடாயில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கோஸ் பொரிச்ச எண்ணெயை ஒரு குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி அதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும். இப்போ நான் 2 கொத்து கருவேப்பிலையை பொடிசாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை செய்யும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு பொரிஞ்சிருச்சு ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ டொமேட்டோ சாஸ் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். எதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் லைட்டாக லெமன் புழிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த போண்டாலேயே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மசாலாவை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதே 1/4 கப்பில் 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு போடுறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கட்டி இல்லாமல் கலந்துட்டேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். இந்த மசாலாவில் இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றின உடனேயே லைட்டாக கட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் நம்ம கிண்டிக்கணும். இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு கப்பில் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ நான் ஒரு கப் அளவை ஃபுல்லாக ஊற்றாமல் பாதி மட்டும் ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே கிளறி விட்டுட்டு கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஒரு கப் அளவுக்கு இப்போ நான் ஊற்றிட்டு இது நல்லா கெட்டியாகணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த உருண்டைகளெல்லாம் பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக அது ஆனதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். உருண்டைகளை போட்டோன்னே ஃபுல்லாகவே நமக்கு சுருண்டு வரும். அதாவது அந்த கிரேவி ஃபுல்லாகவே உள்ளே இழுத்துக்கும். ஏன்னா அந்த மசாலாவை ஃபுல்லாகவே போண்டா நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், நல்லா நான் கிளறி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பாதி அளவுக்கு நான் ஊற்றி எடுத்து வச்சுட்டு இதை கிளறிக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போண்டாவை எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விடணும். கரண்டியை வச்சு நல்லா இதை குத்தி விடுங்க. குத்தி உடச்சி விடுங்க அந்த போண்டா எல்லாத்தையுமே. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நல்லா வச்சு குத்தி விடுங்க. இந்த மாதிரி நல்லா குத்துனதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி நமக்கு தேவைப்படும். கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ இன்னும் அந்த ஒரு கப்பில் பாதி கப் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தாலும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் நமக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த போண்டா எல்லாமே உடஞ்சி நமக்கு கொலன்னு நல்லா கிடைக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா குத்தி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் பார்த்திங்களா, நல்லா பொலன்ட்டு. இந்த சமயத்தில் இப்போ தண்ணி ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் கலர் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். கலர் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த சமயத்தில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நமக்கு ஈஸியாக சூப்பரான ரோட்டு கடை சைடு காளான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அழகாக வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சோண்டு அதை இது மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ரோட்டு கடை ஸ்டைலில் இருக்கிற காளான் ரெசிபி மாதிரியே இருக்கும். காளான் இல்லாமலே நம்ம இதை ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு என் பையன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
நான் செஞ்சு முடிக்கிற வரையும் அவன் கிச்சன் ஸ்லாப்பில் தான் உட்காந்துட்டு இருந்தான். சூப்பராக இருக்குதுமான்னு சொல்லிட்டு ஃப்ளேன் ஃபிஷ்லாம் கொடுத்தான். அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.